மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். Matthew Gospel 18th chapter 2 to 4 please. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். And Jesus called a little child unto him and set him in the midst of them, and said, Verily I say unto you, except ye be converted and become as little children, ye shall not enter into the kingdom of heaven. A journey towards eternity. நித்திய நோக்கி ஒரு பயணம். Dear people, the Lord Jesus is telling about the travel towards heaven or hell. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை நோக்கியோ அல்லது நரகத்தை நோக்கியோ செய்யும்படியான பிரயாணத்தை குறித்து இங்கே பேசுகிறார். Every person is in journey either towards hell or heaven. ஒவ்வொரு மனிதரும் பரலோகத்தை நோக்கியோ நரகத்தை நோக்கியோ பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறவர்களாகவே இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். You and I also in the journey either to hell or heaven. இந்த பிரயாணம் நாம் நரகத்தை நோக்கியோ அல்லது பரலோகத்தை நோக்கியோ நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். Whether we understand it or we know it, we travel towards that. நாம் அதை விளங்கிக் கொள்ளுகிறோமோ அல்லது அறிந்திருக்கிறோமோ அதை நோக்கி நாம் பிரயாணப்படுகிறோம். Of course, we all know that we travel towards a day of death. நம்ம எல்லாரும் ஒரு மரண நாளை நோக்கி பிரயாணம் செய்கிறோம் என்பது உண்மை. Nobody can deny that. யாருமே அதை மறுக்க முடியாது. But not only that, we travel towards heaven or hell. நாம் நரகத்தையோ அல்லது மோட்சத்தையோ நோக்கி பிரயாணம் செய்கிறோம். The Lord Jesus Christ says about the journey towards heaven. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை நோக்கிய ஒரு பிரயாணத்தை குறித்து இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அந்த 4வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார். Matthew Gospel 18:4, மத்தேயு 18:4, ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனாயிருப்பான். Not only getting into heaven, பரலோகத்தில் பிரவேசிக்கிறது மாத்திரமல்ல, they will be the people who will be exalted in heaven. அவர்கள் பரலோகத்திலே உயர்த்தப்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். Whosoever therefore shall humble himself as this little child, the same is greater in the kingdom of heaven. அம்மையாலே நாம் அறிந்தோ அறியாமலோ இந்த உலகத்தில் ஒரு 2 தன்மைகளோடு கூட நாம் பிறக்கிறோம். knowingly or unknowingly, we are born with 2 qualities in this world. What are those qualities? அந்த குணங்கள் என்ன? ஒன்று the pride and rebellion. பெருமையும் கலகம் பண்ணுகிற எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம். Our all actions come out of these 2 things. இந்த எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளிலிருந்து தான் வருகிறதுங்க. So that is why it is really difficult for us to humble and to be submissive. ஆகவே தான் தாழ்த்துவதும் ஒப்பு கொடுப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக கடினமாக இருக்கிறது. We find it very difficult to humble and to be submissive.
நாம் தாழ்மையாய் ஒப்பு கொடுப்பதில் ரொம்ப கஷ்டப்படுறோம். அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நோஸ் தட். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். பட் வேர் டஸ் இட் கம் ஃப்ரம்? ஆனால் எங்கிருந்து இது வருகிறது? திஸ் இஸ் த ஃபாலன் நேச்சர் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ். இந்த நம்முடைய இருதயத்தினுடைய விழுந்து போன சுபாவம் இதுங்க. But Jesus said, unless you become like a small child, you can't get into the heaven. ஆனால் இயேசு சொன்னார், நீங்கள் சிறு பிள்ளையைப் போல தாழ்த்தாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். Today I am going to show you a person who is a tremendous witness for humility. இன்றைக்கு இந்த வேதத்தில் தாழ்மைக்கு ஒரு உன்னதமான ஒரு சாட்சியாக இருந்த மனிதரை குறித்து பேசுகிறேன். அஃப்கோர்ஸ் த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ended. பழைய ஏற்பாட்டு முடிந்து விட்டது. 400 years there were no preachers, prophets or the word of God among the people of Israel. இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் பிரசங்கியோ அவருடைய வார்த்தையோ தீர்க்கதரிசிகளோ இல்லை. இட் வாஸ் a dark period. கடுமையான ஒரு இருளின் காலம். 400 years past. 400 வருஷம் கடந்து விட்டது. At that time God raised up one man. அந்த சமயத்தில் ஒரு மனிதனை எழுப்புகிறார். Who is that? அவர் யாரு? ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். அவனை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். We are going to see about that man. It's an amazing witness. When I really meditate upon the life of John the Baptist, I am really amazed. இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து சிந்திக்கும் பொழுது நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டேன். A special man, I could say. ஒரு விசேஷித்த மனிதன் என்று கூட அவனை சொல்லலாம். அவனை குறித்து சொல்லும் பொழுது, you say God has baptized him in the Spirit when he was in the womb itself. அவனை கற்பத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் அவனை நிரப்புகிறார் என்று நாம் பார்க்குறோங்க. How God works and prepares people in the world. தேவன் எப்படி ஜனங்கள் காரியங்களை அவர்தாமே ஆயத்தப்படுத்தி செயல்படுத்துகிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. Dear people, you and I are not exempted from God's purpose. நீங்களும் நானும் கூட தேவனுடைய நோக்கத்திலிருந்து விதிவிலக்கானவர்கள் அல்ல. He knows you. உன்னை அவர் அறிந்திருக்கிறார். He knows your thoughts. உன்னுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். He knows your actions. உன்னுடைய செயல்களை அறிந்திருக்கிறார். He knows your desires. உன்னுடைய விருப்பங்களை அறிந்திருக்கிறார். He knows all of you and everything. உன்னை குறித்து எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருக்கிறார். So John the Baptist was baptized even when he was in the womb. அங்கே அவன் தாமே கற்பத்தில் இருக்கும் பொழுதே அவன் ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவினால் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறான். I would like to narrate the incident. அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். How it happened. அது எப்படி நடந்தது. Luke's Gospel, 1st chapter. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். Luke's Gospel 1:7-17. எலிசபெத்து மலடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படி தேவ சன்னதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே
ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சக்கரியா வாஸ் தேர் and an angel appeared. ஒரு தூய தூதன் அங்கே தோற்றமடைந்து சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. But the angel said unto him, Fear not, Zacharias, for thy prayer is heard, and thy wife Elizabeth shall bear thee a son, and thou shalt call his name John. 14th verse, 14வது வசனம், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். Many people will rejoice because of his birth. A special birth, ஒரு விசேஷித்த பிறப்பு என்று சொல்லலாங்க. Yes, dear people, even before he was born, God said about all of his life. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவனுடைய வாழ்க்கையை குறித்து எல்லாமே சொல்லுகிறார். So God knows about all of us and all of our lives and everything of our lives. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராகவே இருக்கிறார். அங்கே அவர் சொல்கிறார் 15ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். For he shall be great in the sight of the Lord, and shall drink neither wine nor strong drink, and he shall be filled with the Holy Ghost, even from his mother's womb. அது மாத்திரமல்ல, பாருங்க, அவனுடைய பணியை குறித்து சொல்றார். God speaks about his mission. 16ல் அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். He will turn many people among the Israelites. 17ல் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். He shall go before him and in the spirit and power of Elias, to turn hearts of fathers to the children, and the disobedient to the wisdom of the just. கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்புவான். What a wonderful mission. You see, this man, he fulfilled this great mission. இந்த பணியை நிரப்பினார். Dear people, when I stand here, நான் இங்கே நிற்கும் பொழுது, I pray, Lord, you must turn people from disobedience to the wisdom of righteousness. கீழ்ப்படியாமையிலிருந்து ஞானமுள்ள கீழ்ப்படிதலுள்ள ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக திருப்போம். Dear people, do you think that you are happy in this life? உடைய வாழ்க்கையில் நீ உண்மையாக சந்தோஷமாக இருக்கன்னு நினைக்கிறியா? I understand many of you are not really happy. True to say, உங்களில் அநேக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது, உண்மைதான். But is it the way that you have to live? ஆனால் இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டிய கட்டாயம் உண்டா? No, கட்டாயம் இல்லை. You could be turned to the wisdom of righteousness. நீதிமானுடைய ஞானத்துக்கு நீ திருப்பப்பட வேண்டும். Then you will have the peace of God and the joy of God. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய சந்தோஷம் சமாதானம் இருக்கும். So he will be filled with the Holy Spirit when he was in the womb. அவன் கற்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவான்.
Was John the Baptist a rich, inherited person? யோவான் ஸ்நானகன் ஏதோ பெரிய குடும்பத்திலிருந்து பணக்கார குடும்பத்தில் வந்தவனா? நோ. Zachariah and Elizabeth were very simple people. சகரியாவும் எலிசபெத்தும் எளிமையான மக்கள். Of course, Mary, the mother of Jesus, was related to them. மரியாள், இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் மரியாள் அவளுக்கு சொந்தமானவள். So when the angel spoke to Mary, she was rushing to Elizabeth to confirm what God said. எலிசபெத்தினிடத்தில் மரியாளிடத்தில் தேவதூதன் சொன்னதை நிச்சயப்படுத்திக் கொள்ளும்படியாக ஓடோடி வருகிறாள். Because she knew that Elizabeth was a godly lady. எலிசபெத் ஒரு தெய்வ பக்தியுள்ள ஸ்திரீ என்பதை அவள் அறிந்திருந்தாள். Dear sisters, can you say that you are a godly lady? And are there people who could say that they could get confirmation in faith when they come to you? சகோதரிகளை, உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஞானமுள்ள ஆவியுள்ளவர்களாக இருக்கிற ஸ்திரீகளாக இருக்கிறீர்களா? உங்களிடத்தில் வரும் பொழுது ஆறுதல் கிடைக்கும் என்று வரக்கூடுமா? எலிசபெத் was such a lady. எலிசபெத் அவிதமான ஒரு ஸ்திரீயானவளாக இருந்தாள். So when Mary was rushing, மரியாள் அங்கே அவிதமாக ஓடோடி வந்திருந்த பொழுது, what happened? என்ன நடந்தது? Luke's Gospel, 1st chapter. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 36 41 முடிய நான் வாசிக்கிறேன். 36 to 41. இதோ உனக்கு இனத்தால் ஆயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். யார் சொல்றது? தேவதூதன் சொல்றான். 37th verse, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். The angel departed, and Mary, a young lady, was given such a tremendous responsibility to bring out the Son of God in this world. மரியாள் ஒரு வாலிப பெண், இந்த தெய்வ குமாரனை இந்த உலகத்தில் கொண்டு வரும்படியாக அவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பை பெற்றிருந்தவள். அவள் இந்த இடத்துல எலிசபெத்தை நோக்கி ஓடோடுகிறாள். 39 பார்க்குறோம். 39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து 41 மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, the child was in the womb of Elizabeth. எலிசபெத்தினுடைய வயிற்றில் குழந்தை இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், the babe leaped in her womb. அவருடைய கற்பத்தில் குழந்தை துள்ளிற்று. Dear people, this God is the one who appoints everything in the world. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அவர் திட்டப்படி தாங்க நடத்துகிறார். எவ்ரிதிங் அவர் திட்டப்படி தான் நடத்திட்டு இருக்கார். என்னுடைய திட்டப்படி அல்ல. Not your plan, not my plan. Many of us, we try to work out our plans. நம்மளில் அநேகர் நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக பிரயாசப்படுகிறோம். We labor hardly, கடினமாக உழைக்கிறோம். We labor
using our own intelligence badly. நம்முடைய சொந்த ஞானத்தை உபயோகப்படுத்தி அதை செய்வேன் இதை செய்வேன்னு முயற்சிக்கிறோம் தவறாக. Instead of submitting to God, we strive and strive. ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? போராடுகிறோம். How do we strive? நம்ம எப்படி போராடுகிறோம்? We strive in not submitting to God. நம்ம எப்படி போராடுறோம்னா ஆண்டவருக்கு ஒப்புக்கொடாமல் வாழ்வதற்காகவே போராடுகிறோம். இதனுடைய அர்த்தம் நீங்கள் சரியாக விளங்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். You must understand this meaning what I am saying. அது சொல்கிறது அர்த்தம் உங்களுக்கு சரியா? ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காததற்காக போராடுகிறோம். நான் அதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். I will not submit to him. I will strive not to submit so that I could accomplish. நான் நிறைவேற்றும்படியாக நான் காரியத்தை செய்வேன். ஆகவே அவருக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். This is the rebellious nature which we inherited from Adam and Eve. இதுதான் நாம் ஆதாமிடத்திலிருந்து ஏவாளிடத்திலிருந்து சுதந்திரித்து கொண்ட காரியம். The mother of all sins. நம்முடைய பாவங்களுடைய எல்லாத்துக்கும் தாய் யார் தெரியுங்களா? Pride, பெருமை. For all of us, Eve is the mother. நம்ம எல்லாத்துக்கும் ஏவாள் தாய். நம்ம எல்லா பாவங்களுக்கும் அம்மா யாரு தெரியுங்களா? தாய் யாரு தெரியுங்களா? Pride, பெருமை. It is the pride that lurks in our hearts. பெருமை நம்முடைய இருதயத்தை பாதிக்கிறது. பெருமை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. இந்த இடத்துல பாருங்க, அவ்விதமாய் சொன்ன பொழுது அவள் தாமே அங்கே நிரப்பப்படுகிறார். So when you think of John the Baptist, யோவான் ஸ்நானகன், அவரை யோசித்து பாருங்க. He was a great preacher. அவன் ஒரு பெரிய பிரசங்கிங்க. I don't think John the Baptist was a simple ordinary man. யோவான் ஸ்நானகன் ஒரு சாதாரணமான மனிதன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். He was a great preacher. மிகப்பெரிய பிரசங்கி. அவன் பிரசங்கித்த பொழுது எருசலேம் யூதேயா தேசத்து ஜனங்கள் எல்லாம் அவரிடத்தில் வருகிறார்கள். All the people from Jerusalem and Judea are all rushing to him. Matthew Gospel 3rd chapter 1-3. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் முடிய இங்கே பாருங்க. அங்கே அவன் எப்படி பண்ணுறான் பாருங்க. 1வது வசனத்திலிருந்து, அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதாயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினான். He was preaching in the wilderness of Judea. யூதேயாவின் வனாந்தரத்தில் பிரசங்கிக்கிறான். Repent, மனம் திரும்புங்கள். 3rd verse, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. Prepare ye the way of the Lord and make his path straight. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். இங்கே எங்க பிரசங்கம் பண்ண? வனாந்தரத்தில். He is preaching in the wilderness. You see, he was a mighty preacher. ஒரு பெரிய பிரசங்கி, வல்லமையான பிரசங்கி. So people are thronging. அங்கே பாருங்க 5th verse, அங்கே 5வது வசனத்தில் Matthew 3:5, அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தாரும் அனைவரும் ஏர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவளிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். They went out to him from Jerusalem and all Judea and all the region around him, baptized in
Jordan confessing their sins. சாதாரணமான காரியம் இல்லைங்க. He was a mighty preacher. ஒரு வல்லமையான ஒரு பிரசங்கி. Sadducees and Pharisees are terrified and they were all came to him. பரிசேயர்களும் சதுசேயர்களும் பயந்து நடுங்கி அவனிடத்தில் வருகிறார்கள். What was he preaching? அவன் என்ன பிரசங்கம் பண்ணனா? 7வது வசனத்தில், பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேக தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெரும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார்? 7th verse, Pharisees and Sadducees came to his baptism. O generation of vipers, who hath warned you to flee from the wrath to come. 8வது வசனத்தில், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். Dear people, the whole people of Judea, அந்த யூதேயா தேசத்தின் மக்கள், எருசலேம் மக்கள் எல்லாம் அவரிடத்தில் வருகிறார்கள். He was preaching vehemently, வல்லமையாய் பிரசங்கிக்கிறார். Such a great preacher. அவ்வளோ ஒரு பிரசங்கி என்ன சொல்கிறாரு? அவருடைய வாழ்க்கையில் ஒன்று தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, we are going to see his mission and his life. அவருடைய வாழ்க்கையும் அவருடைய பணியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய ஊழியத்தினுடைய ஒரே ஒரு நோக்கம், the purpose of his ministry was, John's Gospel 3rd and 30. யோவான் 3வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் 3:30, He must increase, but I must decrease. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். That was the heart cry of John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய எல்லா இருதய கதறல் அதுவாக இருந்தது. அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். Dear people, many people what they say, I want to increase. நான் பெருக வேண்டும். I must increase in my status. என்னுடைய அந்தஸ்தில் நான் பெருக வேண்டும். I must increase in my money. என்னுடைய பணத்தில் நான் பெருக வேண்டும். I must increase in my health and wealth. என்னுடைய ஆரோக்கியத்திலும் இதில் எல்லாவற்றும் நான் அவிதமாக பெருக வேண்டும். But John the Baptist said, Lord, you must increase and I must decrease. நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே, நான் சிறுக வேண்டும். Dear people, a real Christian will have this motto in his life. ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு குறிக்கோளை தான் கொண்டிருப்பானுங்க. I have been preaching this last week Sunday morning. நான் போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்தியை பிரசங்கித்தேன். என்ன செய்தியை பிரசங்கித்தேன்னா, இந்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீ விளங்கிக் கொள்வாயானால், if you know how big this God is, if you know how great is it, அவர் எவ்வளவு மேல பெரியவர் உயர்ந்தவர் என்பதை அறிந்து கொள்வாயானால், I tell you, you are just absolutely nothing before him. அவருக்கு முன்னால் ஒன்றுமே இல்லைங்க. You are absolutely nothing. ஒன்றுமே இல்லை. Even we see how Job was boasting. It is true, in the beginning he could accept the things that came into his life. யோபு அவருடைய வாழ்க்கையில் முதலாவது வந்த அந்த சூழ்நிலையில் காரியங்களை அவன் ஏற்றுக்கொண்டான், உண்மைதான். But in the course of time, காலம் கடந்து போக போக, Job was telling, I'm a righteous man. நான் ஒரு நீதிமான். Why should God allow these sufferings in my life? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாடுகளை தேவன் அனுமதிக்க வேண்டும்? When he was in the beginning, the voice appeared to be small. ஆரம்பத்தில் இப்படி தான் மெதுவாக ஆரம்பித்தான். As the chapters are proceeding, அந்த அதிகாரங்கள் போக போக, he was telling, I'm a righteous man. Why God should allow these sufferings in my life?
நான் ஒரு நீதிமான், ஏன் எனக்கு ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் அனுமதித்திருக்கிறார்? So we see God started speaking to him. தேவன் அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். God is so patient with you, dear friend, with me. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். The greatest wonder in the world is the patience of God towards you and me. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா, ஆண்டவர் உன்னிடத்தில் என்னிடத்தில் இருக்கிற பொறுமையை பார்க்கும் பொழுது, He is so patient with us. நம்மிடத்தில் அவர் ரொம்ப பொறுமையாக இருக்கார். We could not bear even a small thing. ஒரு சின்ன காரியத்தை கூட நம்மால் பொறுக்க முடியறதில்ல. How we burst out with angry expressions when things are not of our likings. நமக்கு விரும்பாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தவுடனே எவ்வளோ சட்டுன்னு நம்ம சுபாவம் மாறிடுறதில்ல. we become angry. நம்ம கோவப்பட ஆரம்பிக்கிறோம். we use hard words. கடினமான வார்த்தைகளை பேசுகிறோம். how quickly we turn out to be a different person. எவ்வளோ சீக்கிரம் வேறொரு ஆளாக நம்ம மாறிடுறோம். even for small things, some people for small things they get so much of upset. சின்ன காரியத்தை கூட அப்படியே அவங்க முற்றிலும் அப்செட் ஆகிடுறாங்க. they talk all nonsense and evil. எல்லா முட்டாள்தனமான பொல்லாத காரியங்களை பேச ஆரம்பிச்சிடறாங்க. but God is so patient. தேவன் பொறுமையாக இருக்கிறார். He is so patient that He has allowed you to live and continue in this manner of so many years of your life. உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய பொறுமை எவ்வளவு தூரம் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தா, இவ்வளவு காலமும் உன் வாழ்க்கையில் எடுப்பட அந்த சட்டுன்னு வர்ற கோபத்தன்மை, கோப வார்த்தைகள், கோப சுபாவங்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு வரைக்கும் பொறுத்தே போயிட்டுருக்கிறார். is so patient with you. is so patient with you. ஆகவே நீ என்ன நினைக்கிற? so what do you think? you think that there is no God. தேவன் இல்லை என்பதாக நினைக்கிற. you think that God is not dealing with me according to as my way of living. என் வாழ்க்கைக்கு ஏற்றவனமாக ஆண்டவரிடத்தில் கடுமையாய் செயல்படுவதில்லை என்பதாக நீ எண்ணிக்கொள்கிறாய். but dear people, it is nothing but the patience of God that keeps you as you are now. நீ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீ இருக்கிறதுக்கு காரணமே ஒன்று தான். அது என்னென்ன? ஆண்டுடைய பொறுமை. nothing else. nothing else, dear friend. வேறு ஒன்றுமே இல்லைங்க. உன் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் அவர் பொறுமையாக இருக்கிறதுனால தான் நீயும் நானும் பிழைத்திருக்கிறோம். it is because of that we are living until today. if he really deals with us, we will be finished. நாம் அவர் சரியாக செயல்படுவோரானா நம்ம முடிந்து போயிருப்போம். but how proud we are. எவ்வளோ பெருமை. நான் சொன்னேன், every sin comes out of the mother's in pride. ஒவ்வொரு பாவமும் பெருமைங்கிற ஒரு தாயின் இடத்துல தான் வருகிறது. அந்த தாய் உங்கள்கிட்ட உட்கார்ந்துருக்கிறாங்க. that mother is seated in your heart. the mother is seated in your heart. because of the mother you are acting with proud expressions. நீ பெருமையான காரியங்களினால் வெளிப்படுத்துகிறாய், பெருமையான விதத்தில் செயல்படுகிறார். even you are trying to manipulate physically, even sometimes when there is brutality. உனக்குள்ள காட்டுத்தனம் வந்துருச்சுன்னா நீ கையையும் காலையும் கூட உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுற. பட் காட் இஸ் ஸ்டில் பேஷண்ட். ஆனால் இன்னும் தேவன் பொறுமையாக இருக்கிறார். தி அமேசிங் திங் இன் த வேர்ல்ட் இஸ் above all the patience of God. இந்த உலகத்தில் எல்லாற்றுக்கு மேலாக ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம் தேவனுடைய அந்த பொறுமை தாங்க. So John the Baptist
such a big preacher, அவ்வளோ பெரிய ஒரு பிரசங்கி. ஆனால் அவர் சொன்னார், அவர் பெருகணும், நான் சிறுகணும். He must increase, I must decrease. Dear people, this morning I tell you, before God's anger is kindled in your life, I tell you, it is time for you to think what the word of God is being preached today. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கோபம் உன்னை சந்திக்கும் முன்பாக, உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு போதிக்கிற இந்த சத்தியத்தை நீ சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். Don't think that you are exceptional and you are agreeable with God. நீ ஏதோ வித்தியாசமான நபர் என்றும், ஆண்டவர் உன்னிடத்தில் அவர் ரொம்ப நல்லா பரவாயில்லன்னு உன்னை நினைக்காத. So many things you are not really fit enough to in the standard of God's word. அநேக காரியங்களில் ஆண்டுடைய வார்த்தை கேட்டவனமாக நீ வாழல. அவன் எப்படி வாழ்ந்தான்? you see, அவனுடைய வாழ்க்கையில வெறுமையா சொல்லலைங்க. not only he said, how did he live, அவன் எவ்விதமா நடந்தான். the humble appearance, அவருடைய தாழ்மையான தோற்றம். the humble way of life, அவருடைய தாழ்மையான வாழ்க்கை. Matthew 1:4, இங்கே எவ்விதமாக அவர் வாழ்ந்தார் என்பதை குறித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில், இவ்விதமாக கூட மனிதன் இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. Dear people, the leather girdle about his loin. என்ன தெரியுங்களா? ஒரு போர் வீரனை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, if you think of a soldier, he will have the loin. அவன் இந்த கச்சையை கட்டி கொண்டிருப்பான். எதுக்காக? in order to make fit for the work, for the battle. அந்த யுத்தத்துக்காக அவன் தன்னைத்தானே தகுதியுள்ளவனாய் காணப்படும்படியாக. Dear people, a humble person only can be the one who is fit enough to really call for which he is called. ஒரு தாழ்மையான மனுஷன் தாங்க அவன். ஆண்டவர் அவனை எதற்காக அழைத்திருக்கிறார், அதற்கு தகுதியுள்ளவனாய் காணப்படுவாங்க. Why you are so careless in your life? உடைய வாழ்க்கையில ஏன் ரொம்ப கவனீனமா இருக்கிற? Why you are sleepy? ஏன் நீ தூங்கிட்டு இருக்கிற? Why you are not diligent? ஏன் நீ ஜாக்கிரதையற்று வாழுகிறாய்? It's all because you are not humble enough. நீ தாழ்மையா இல்ல. You are a proud and arrogant person. நீ ஒரு பெருமைக்கார முரட்டாட்டமுள்ள நபர். Dear people, John the Baptist, he was having the girdle. அது மாத்திரமல்ல, a simple food he was having, எளிமையான ஆகாரம். Many people were talking about this locust. இந்த வெட்டுக்கிளி குறித்து அநேகர் பல பேசுகிறார்கள். But it was all a simple food, எளிமையான ஆகாரம். That's what we could say. அவருடைய வாழ்க்கையில அவன் இவ்விதமாக ஒரு எளிமையான ஒரு மனிதன், எளிமையான ஒரு தோற்றம். அவருடைய வாழ்க்கையில எளிமை என்பது வாழ்க்கையில ஒரு அற்பமாக எண்ணக்கூடிய காரியம் அல்ல. Humility is not something to be a lazy one. தாழ்மையா இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில நீ சோம்பேறித்தனமாக இருக்கிறதல்ல. A humble man, John the Baptist, யோவான் ஸ்நானகன் தாழ்மையான மனிதன். But he had a mission with a purpose. அவருடைய வாழ்க்கையில அவனுடைய காரியத்தை குறித்து குறிக்கோளோடு வாழ்ந்தான். Dear people, you don't mind about your eternal journey. உன்னுடைய நித்தியமான பிரயாணத்தை குறித்து நீ எண்ணுவதே கிடையாது. Probably at the most you may think that I will die or Saul. நீ கடைசியா நினைக்கிறத நான் மரித்து போவேன் அவ்வளவுதான் நினைக்கிற. But you will never die alone. நீ மரிக்கிறது மாத்திரமல்ல, your soul will be alive when you die, either to live in eternity in hellfire or in heaven.
நீ செத்த பின்னால்தான் உன்னுடைய ஆத்துமாவானது, உன்னுடைய ஆத்துமா உன்னோட செத்து இருக்குதே, அது உயிர் கொண்டு வாழும். நரகத்திலேயோ மோட்சத்திலேயோ வாழும்படியாக உயிர் கொண்டு வாழும். உன்னுடைய ஆத்துமாவானது probably now may be dead. இப்போ ஆத்துமா செத்து போனதாக இருக்கலாம். But it will be alive and active when you die in this world. இந்த உலகத்தில் நீ மரிக்கும் பொழுது அது எழும்பும். எதுக்கு எழும்பும்? நரகத்துக்கு போறதுக்கோ அல்லது பரலோகத்துக்கு போறதுக்கோ எழும்பும். Do you know that? அதை அறிந்திருக்கிறையா? Do you know that? Really? அது உண்மையாலுமே அறிந்திருக்கிறியா? Do you believe it? அதை நம்புறியா? Otherwise I tell you, you are doomed in this world and in eternity. அப்படின்னா அதை நம்பலன்னா அறியலன்னா இந்த உலகத்திலே நீ ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நபர், நித்தியத்திலும் சபிக்கப்பட்ட ஒரு நபர். யாரும் உனக்கு அதை சொல்ல முடியாதனா பிரசங்க பீடத்தில் இருக்கிற நான் உனக்கு சொல்றேன். The one who is standing in the pulpit with the authority of God, I say what it will. It will and it will come to pass. அது நிச்சயமா நிறைவேறும், சந்தேகமே இல்லை. Either you believe it or not. அதை நீ நம்புறியோ நம்பலையோ, இன்னைக்கு you are seated here, இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிற, a day will come in which you will be like the rich man in the fire of the hell. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற அல்லது ஒரு நாள் அந்த ஐஸ்வர்யனை போல நரகத்தில் நீ கதறுவ. You think that I will go to heaven. நரகத்துக்கு நான் போக மாட்டேன், பரலோகத்துக்கு போவேன்னு சொல்ற. How could you prove that? நீ எப்படி நிரூபிக்கிறேன்னு சொல்ற? Are you a person who is guarded the lion with a mission and a purpose? நீ அரைகட்டி கட்டி கச்சிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய அந்த காரியத்துக்குரிய ஒரு நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற. I've been telling in the beginning, ஆரம்பத்தில் சொன்ன, you are in the journey either to hell or heaven. நரகத்தை நோக்கியோ அல்லது மோட்சத்தை நோக்கியோ நீ பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாய். Don't think that you will jump into heaven when you don't live a life of mission with a purpose. நீ இந்த உலகத்தில் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு உண்மையான நோக்கத்தோடும் தரிசனத்தோடும் வாழுகிற நபராக இல்லை என்றால் பரலோகத்தில் நீ குதிச்சிருவேன்னு நினைக்காதீங்க. Never I tell you, dear friend. ஒரு காலம் சொல்ல நினைக்காதீங்க தயவு செய்து. I pity you, dear friend. உனக்காக நான் பரிதாபம் கொள்ளுகிறேன். Every week God is calling you again and again to submit to His call. ஒவ்வொரு வாரமும் தேவன் தம்முடைய அழைப்புக்கு நீ இணங்கி கொடுக்க வேண்டும் என்று உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறார். Every Sunday God calls you. Probably you may not read the Bible on the other days, or even if you read, it's a dead work. மற்ற நாள்களில் வேதத்தை நீ வாசிக்காமல் இருக்கலாம், வாசித்தாலும் ஒரு மரணத்தை போல ஒரு உப்பு சப்பு இல்லாமல் செய்கிறதா இருக்கலாம். ஆகவே John the Baptist was a man with a purpose of mission. அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோடு வாழுகிறவனாய் காணப்பட்டான். Suppose if you travel to a foreign country, ஒரு வெளிநாட்டுக்கு பிரயாணம் நீ செய்கிறன்னா, will you simply sit in the bus and go to that place and go to the airport? நீ ஏதோ பஸ்ஸில் உட்காந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடுறியா? You will have a lot of preparations. அதுக்குரிய ஆயுதங்கள், so many things to be done. அநேக காரியங்கள், passport to visa and so many things, all dresses and money and everything you will be carrying, and you will be diligent in preparing those things for so many days. அதை ஆயத்தப்படுத்துறதுக்கு நீ அநேக நாட்கள் உட்கார்ந்து அதெல்லாம் எடுத்து வச்சு ஆயத்தப்படுவாய். ஏன்? யூ ஆர் ஆன் அ லாங் ஜர்னி. ஒரு நீண்ட ஒரு பிரயாணத்தில் இருக்கிற. ஐ டெல் யூ டியர் ஃப்ரெண்ட், எ பர்சன் ஹூ இஸ் சேவ்ட், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன், எவ்ரி டே ஹி வில் பி கான்ஷியஸ் ஆஃப் ஹிஸ் ஜர்னி டுவர்ட்ஸ் எட்டர்னிட்டி. நித்தியத்தை நோக்கி ஓடுகிற பிரயாணத்தை குறித்த மனதுள்ளவனாய் வாழுவானுங்க. when you are humble and submissive to God,
நீ தாழ்மையுள்ள மனுஷனாக, தேவனுக்கு கீழ்ப்படிதலுள்ள மனுஷனாக இருப்பாயானால் அவ்விதமாகத்தான் வாழுவாய். ஜான் த பேப்டிஸ்ட் வாஸ் a humble man. அவன் தாமே அவ்விதமாக ஒரு தாழ்மையான மனிதன். His mission was humble. அவனுடைய ஊழியம் ஒரு தாழ்மையான ஊழியம். What did he do? அவன் சொன்னான், ஜான் த யோவான் 1:19-23. He said, அவன் சொன்னான், எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். I am not Christ. I am not Christ. அப்பொழுது அவர்கள் பின்னை யார், நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். தீர்க்கதரிசியான் என்று கேட்டார்கள். அதற்கு அல்ல. They asked him, what then? Art thou Elias? And he saith, I am not. Art thou that prophet? And he answered, no. தீர்க்கதரிசியானவரா? அதுவும் இல்லை. பின்னமானி நோக்கி, யாரை? What? You don't say, you say that you are not a prophet. நீ ஒரு தீர்க்கதரிசி இல்லை. You are not Elias. எலியாம் இல்லை. Then what you are, man? நீ யாருப்பா? He said, I am the one. 23rd. அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தமாய், I am a voice only. I am simply a voice in the wilderness. நான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மனுஷன் இல்லைப்பா, வனாந்தரத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம் தாங்க. I am a voice in the wilderness. Dear people, he said, I am not a prophet. நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லை. I am not so and so to identify. நான் என்னைத்தானே சொல்லிக் கொள்ளும்படியாக அவ்விதமான எந்த காரியமும் இல்லை. I am a voice. நம்ம இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று இருக்கிறதாகவே காட்ட விரும்புகிறாங்க. We always try to show something. At least if we get something, we try to show that. ஏதாவது கொஞ்சம் இருக்குமான்னு அதை காமிக்க விரும்புகிறோம். அல்லது இல்லாத ஒன்றை என்னை பற்றி 4 பேர் நல்லா நினைக்கணும், நல்லா பேசணும். Some people should talk good of me or tell me of good. So somehow or other we make up things. எப்படியாகிலும் உண்டு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத ஒன்றை காட்ட பிரயாசப்படுறோம். We try to show something which we don't have. We try to show as though we are religious people. ரொம்ப பக்தியுள்ளவர்களை போல காட்ட விரும்புகிறோம். Inside we are empty. உள்ள ஒன்றுமே இல்லை. ஆனால் வெளியே we try to show as though we are something. ஏதோ வெளியே நான் ஏதோ கொஞ்சம் இருக்கிறது போல காணப்படும்படியாக விரும்புகிறேன். But John the Baptist said, I must decrease. நான் குறைய வேண்டும். அம்யான்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னா என்ன தெரியுங்களா? நான் தாழ்த்தப்பட வேண்டும். I must be humble. I must live humbly. தாழ்மையாய் வாழ வேண்டும். Dear people, this is the only motto of John the Baptist. யோவான் சானகனுடைய ஒரே ஒரு குறிக்கோள் அதுவாக இருந்ததுங்க. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் he knew the mission for which he is appointed. அவருடைய வாழ்க்கையில் எதற்காக அவன் அழைக்கப்பட்டான் என்பதை குறித்த அந்த அழைப்பை குறித்த தெளிவுள்ளவனாக இருந்தான். You may not be called as a preacher. நீ ஒரு பிரசங்கி அழைக்கப்படலாம். You may not be called for this and that. அக்கன் அழைக்கப்படலாம். But you are on a journey towards eternity. ஆனால் நித்தியத்தை நோக்கி நீ பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற. It is not a mere calling also. அது எது அழைப்புங்கிறது மாத்திரமல்ல. But where will you go? நீ எங்கே போவ? I tell you, dear friend, நான் மோட்சத்துக்கு போவேன்னு நினைக்கிற உங்களை பார்த்து நான் கேட்குறேன். Those of you who think that I will go to heaven, I ask you honestly. நான் நேர்மையாக உன்னை பார்த்து கேட்குறேன். உடைய வாழ்க்கையில்
ஒரு மறுபிறப்படைந்த வாழ்க்கை இருக்கா? Do you have a born again experience? போன வாரம் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நம்ம தெரியல. What is meant by born again? ஒருவன் மறுபடியும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். born again என்ன? a new life born unto God. தேவனுக்காக வாழும்படியான ஒரு புதிய வாழ்க்கை, புதிய பிறப்புங்க அது. You are born to your parents. உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ பிறந்திருக்கிற. ஆனால் this birth is not for your parents. இது உங்களுடைய பெற்றோர்களுக்காக அல்ல. born unto God. தேவனுக்காக நீ வாழ பிறந்திருக்கிற. அப்பதான் பைபிள் சொல்லுது, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள். You are bought with your price. You know and understand the cost of God's grace to make me to be born again. நான் மறுபடியும் பிறக்கும்படியான அந்த மறுபடிய பிறப்பித்தலுக்கு தேவன் செலுத்தின கிரயத்தை நீ அறிந்திருப்பாய். You know and understand the pain of the Son of God on the cross. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவையின் மரணத்தினுடைய பாடுகளை உடைய வாழ்க்கையில் அறிந்திருப்பாய். I've been preaching last Sunday evening. ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கித்தேன். Being saved, ரட்சிக்கப்படுகிறது. இயேசு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். Call his name Jesus because he will save his people from sin. பாவத்திலிருந்து என்னங்க? ரட்சிக்கப்பட்ட என்ற நீ you say that you are saved. ரட்சிக்கப்பட்டான, ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டான்னு சொல்ல உன்னை பார்த்து நான் கேட்குறேன், ரட்சிக்கப்பட்டேன்னா எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டாய்? ரட்சிக்கப்பட்டேன்னா you are மீட்கப்பட்டாய். you are redeemed. you are redeemed from the destruction. அழிவிலிருந்து நீ மீட்கப்பட்டிருக்கிற. நாசத்திலிருந்து நீ மீட்கப்பட்டிருக்கிற. பயங்கரமான நித்திய ஆக்கிலிருந்து நீ மீட்கப்பட்டிருக்கிற. you are redeemed. so you are redeemed from sin. பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறன்னா என்ன அர்த்தம்? உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. your sins are all forgiven. பாவ தன்மையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். you are delivered from the slavery of sin. ரெண்டும் அடங்கினது தாங்க ரட்சிப்பு. ஒன்று பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இன்னொன்று உன் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். அதனால தான் வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். he is a new creature. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறையா? to be honest with, நேர்மையா சொல்லு. இன்னும் பொருளாசை உனக்கு இருக்கு. you are a covetous fellow. இன்னும் அநேக காரியங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லை. you don't have deliverance. your thoughts corrupt always like the people of Noah. நோவாவின் காலத்தை போல உன்னுடைய காரியங்கள் காணப்படுகிறது. பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் வெள்ளம் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். they were not able to comprehend God until they were being carried away unto destruction. அழிவுக்கு கொண்டு செல்லும் மட்டுமாக அவர்களால் அதை விளங்கிக் கொள்ள முடியல. I tell you dear friend, be honest. நீ நேர்மையாயிரு, நீ உண்மையாயிரு, நீ உத்தமமாயிரு. Are you really a honest person? நீ நேர்மையான மனுஷன் இருந்தா you will tell God has changed my nature. என்னுடைய தன்மையை சுபாவத்தை மாற்றி இருக்கிறார். God has given me over my evil nature. என்னுடைய பொல்லாத தன்மையிலிருந்து தேவன் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். Not only that, has given me a nature to long for God. தேவனுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையின் வாஞ்சையை கொடுத்திருக்கிறார். I want to live for God, not for the world, not for the money, not for the fame.
உலகத்துக்காக, பணத்துக்காக, புகழ்ச்சிக்காக நான் வாழலை. நான் ஆண்டவருக்காக வாழுவேன். தட் இஸ் சால்வேஷன். அதுதாங்க ரட்சிப்பு. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். Nevertheless I am crucified with Christ, but I live. நான் பிழைத்திருக்கிறேன், நான் ஜீவிக்கிறேன். எப்படி ஜீவிக்கிறேன்? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே ஜீவிக்கிறேன். I was dead but I live. நான் மரித்து போன, ஆனால் இப்ப பிழைத்திருக்கிறேன். இப்ப நான் எதுக்காக பிழைச்சிருக்கிறேன்? எனக்காகவா? Is it I am living for me? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இந்த பழைய மனுஷன் இருக்கானே, இந்த பழைய இளங்கோவன் இருக்கானே, அவன் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. The old man இளங்கோவன், he is crucified. Nevertheless not I, ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தாரே. He loved me and he gave himself. You will be a slave to God's love, dear friend, if you are really saved and born again. நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்திருப்பாயானால் அந்த அன்புக்கு நீ அடிமையாய் வாழுவாய். ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டிருக்க நீ நினைச்சிட்டு இருந்தா, அருமையான சோதனை சோரியே, the greatest privilege in the world, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஸ்லாக்கியம். நான் அடிக்கடி நினைக்கிறது, ஆண்டவரே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது, when God, so many people are there, why have you chosen me? என்னையே தெரிந்து கொண்டீர். You delivered me, என்னை விடுதலை ஆக்கினீர். You have given me a new life, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். I know what I am, நான் யார் என்று எனக்கு தெரியும். I was in the gutter of sin, பாவம் என்கிற சாக்கடையில் விழுந்து கிடந்தேன். But you lifted me up, என்னை நீ தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. You washed me in the precious blood, உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் என்னை கழுவினீர் ஆண்டவரே. It was so awkward, அவ்வளவு அழுக்கான ஒன்று. Dear people, if you say that you say you are saved, நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொன்னா உன்னுடைய அழுக்கான அந்த வாழ்க்கையை இயேசுவின் ரத்தம் கழுவி இருக்கணுங்க. Your ugly life and your ugly sins are all being washed by the blood of the Lord Jesus Christ. It is not a simple work. அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. To wash all my sins of my past and the present and the future, என்னுடைய எல்லா விதமான கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்கள் எல்லாவற்றையும் என்னை கழுவும்படியாக the blood of Jesus was shed on the cross. சிலுவையின் மேல் எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம். Don't say that I am saved not feeling any heart of love for God. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை குறித்து அன்பில்லாமல் வறட்சியா பேசாத. Don't say, instead of that be honest, I am not saved when you, according to the word that I hear today, நீ ஒருவேளை ஆண்டே இந்த வார்த்தையை கேட்கறதுனால அளவின்படி நான் ரட்சிக்கப்படல, நேர்மையா சொல்லு. There is hope for you, dear friend. உனக்கு நம்பிக்கை இருக்குது. Don't fool yourself saying that I will go to heaven if I die today. நான் இன்னைக்கு மரிப்பேன், நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி உன்னை நீ ஏமாத்திக்காத. I tell you, dear friend, I beg you with tears, because there is no other chance that you will rise up again to go to heaven. நீ மறுபடியும் எழும்பி உடைய வாழ்க்கையில பரலோகத்துக்கு போக முடியாது. You will die in hell. பரலோகத்துல போக முடியாதபடிக்கு நீ நரகத்துல சாவா என்பதை தெரிந்து கொள். I tell you, dear friend, it's very sad, because you are completely senseless, but you think that you are the sensible person. ரொம்ப உணர்வுள்ள மனிதன் நீ நினைச்சிட்டு இருக்க, பட் கம்ப்ளீட்டாகவே உனக்கு சென்ஸ், you don't have that sense of God himself. தேவனை குறித்து ஒரு பயம் இல்லைங்க. You don't have the fear of God to think, to say that I am saved.
நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறதுக்கு நீ பயப்படலை. யூ ஆர் டன் enough to say that God is as though he is simply sitting as a தாத்தா. You say I'm saved. தாத்தா மாதிரி உட்காந்துட்டு இருக்கா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். Is a dreadful and fearful God, dear friend. ஒரு பயங்கரமான தேவன். You once said, Lord, I must decrease and you must increase. ஆண்டவரே, நீ பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். Dear people, every week God is talking to you. ஒவ்வொரு வாரம் ஆண்டவர் நடத்தில் பேசுகிறார். Every week, almost every week these days, I could remember. நான் நினைவு இருக்கேன். But what do you respond? நீ என்ன பதில் சொல்கிறான்னு கேட்குறேன். Every week God says the urgency. அதை வேதம் சொல்லுது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால், if you are so careless about this so great a salvation, how could you think that you could escape? நீ வருகிற கோபாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவேன்னு நினைக்கிறேன் ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு ரட்சணை நாள்னு சொல்லலீங்க, வேதம் சொல்லல அப்படி. டுடே, நவ் இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். இப்போ தான் நீ அவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுதே நீ ரட்சிக்கப்பட விரும்புறியா இல்லையாங்கிறத பற்றி பேசு. Are you willing to be saved or not? Now is the time. இதுவே நேரம். Now when you are in the sanctuary, தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்திருக்க இந்த நேரத்தில், what do you answer? என்ன பதில் சொல்ற? What do you answer? என்ன பதில் சொல்ற? What do you answer? நீ என்ன பதில் சொல்ற? நீ பதில் சொல்லாம போனீன்னா உன்னுடைய வாழ்க்கையில is an offense because God himself has spoken to you. நீ பதில் சொல்லாம போனா அது பெரிய பெருங்குற்றம். என்ன, தேவனே உன்னோடு கூட பேசி இருக்கிறார். But if you humble, தாழ்த்துவாயானா, if you submit to God, தேவனிடத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், ஆண்டவரே என் வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே ஒரு ஜீரோவாக இருக்குது. மை லைஃப் இஸ் லைக் எ ஜீரோ. எவ்ரி வீக் ஐ ஹியர் ஓ காட் காட்ஸ் வேர்ட். ஒவ்வொரு வாரம் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். பட் ஐ டோன்ட் கோ அலோன் வித் காட். ஆனால் நான் தனியாக தேவனிடத்தில் போகிறதில்ல. ஐ நோ எ பர்சன் ஹூ வாஸ் வெரி க்ளோஸ் டு மீ ஃபார் so many years when I was a student. நான் ஒரு மாணவனாக இருந்த பொழுது எனக்கு மிக நெருக்கமானவர் ஒருவர். He was working in a very big institute in Asia. ஏசியாவில் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவர். He was a terrible drunkard and chain smoker. பயங்கரமாக குடிக்கிறவர். அப்போல்லாம் டின்னு தாங்க வச்சு, டின்னாக சிகரெட்டு விற்கும், டின் சிகரெட்ஸ். So one day when he went to a meeting and heard about God and the salvation and about his wicked life, the Lord spoke to him. அவருடைய பொல்லாத வாழ்க்கையை குறித்து பேசின பொழுது, அவருடைய எல்லாவற்றை குறித்து பேசின பொழுது, he came home, வீட்டுக்கு வந்து, he took a mat. And the place where he was, there was a big ground. அவங்க வாழ்ந்த இடத்துல ஒரு பெரிய கிரவுண்டு, ஒரு பாய் எடுத்துக்கிட்டாரு. He went to the ground, spread the mat, and he cried, God, be merciful unto me. முழங்கால் போட்டு கதறினார், ஆண்டவரே என் பேரில் இரக்கமாயிரும். I am a wretched sinner. நான் ஒரு நிர்பந்தமான பாவி. He was a chain smoker of so many years. அநேக ஆண்டுகள் சிகரெட்டு பிடிக்கிறதுல ஒரு பயங்கரமான ஒரு அடிக்ட். ஆனால் அவர் சொன்னார், நான் அன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சரண்டர் ஆகிட்டு வந்த பின்னால், ஆஃப்டர் ஐ சரண்டர்ட் மை லைஃப் டு காட், 10 நாள் ஆன பின்னால் தான், after only 10 days, I could remember, என்னால் நினைவு கூற முடிஞ்சது, ஓ நான் சிகரெட்டை விட்டுட்டேன், ஓ நான் குடியை விட்டுட்டேன்,
After 10 days, I could recollect that I left cigarette smoking and drinking. 10 நாள் கழிச்சு தான் ஐயோ நான் சிகரெட்டை விட்டுட்டேன், நான் குடியை விட்டுட்டேங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது. That is the power of God which transforms a man. அதுதாங்க ஒரு மனுஷனை மாற்றுகிற வல்லமை. So if you are a person, if God has spoken to you, தேவனிடத்தில் உண்மையாக பேசியிருப்பாயானா, you will go and pray. நீ போய் ஜெபிப்ப. I tell you, you will go home probably. Even on the way, you will not be restful. வழியில கூட நீ அமைதியாக இருக்க முடியாது. You will tell God, will I come to heaven if I die? நான் செத்தா மோட்சத்துக்கு வருவேனா? Why not you ask? நீ தேவனிடத்தில் கேளு, ஆண்டவரே நான் செத்தா நரகத்துக்கு மோட்சத்துக்கு வருவேனா? Will I come to heaven? இல்லைன்னா வேற எங்கே நீ போவ? நரகம்தான் போவ. அம்மையாலே இப்பொழுது அனுக்கிற காலம் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த காலையில் உங்கள்கிட்ட பேசவே இல்லை என்று சொல்கிறியா? Do you think that God didn't speak to you? அப்போ என்ன பதில் சொல்லிட்டு போகிற? What will be your answer? உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பியா? உண்மையான நிலையை ஒப்பு கொடுத்தா உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பார். என்ன ஆண்டவர் மாற்றலைன்னா நான் இங்கே நின்று பிரசங்கிக்க மாட்டேங்க. Unless God would have changed me, I will never stand here and talk to you. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மக்களோடு பேசும் ஆண்டவரே, பேசும் ஐயா. எவ்வளவு காலம் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சத்தியத்தை கேட்டு திங்கட்கிழமை அதே பழைய ஆளே தான், அதே பழைய ஆளு தான். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு திரும்ப ஆலயத்துக்கு வர்றாங்க. அல்லது நடுவில் பைபிள் ஸ்டடிக்கும் வந்துடலாம். என்ன மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறீர் ஆண்டவரே? என்ன மாற்றத்தை உடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீர்கள்? மறுபடியும் பிறந்தவர்கள் தானா? பவுலை போல கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறத என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆவியானவரே, இந்த ஜனங்களோடு பேசும் இல்லை என்றால் நோவாவின் ஜனங்களைப் போல இவங்க வாழ்க்கையில் வார வாரம் சத்தியத்தை கேட்டோம். ஒருவேளை கடைசியில் மரண வேளையில் கூட மனம் திரும்பாமல் மரித்துடுவார்களோ? மரண வேளையிலும் மனம் திரும்பாமல் மரித்து விடுவார்களோ? ஆவியானவரே, நீர் பேசும், நீர் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.